இன்னைக்கு விவோல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்மார்ட் போன் பார்த்தோம்னா, விவோ T4 தான். ஸோ இந்த விவோ T4க்கும் இப்ப ரீசென்ட்டா லான்ச் ஆன இந்த iQOO ZTEN ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. ஸோ இந்த விவோ T4ல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் சிமிலரா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்மார்ட் போன்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ரீசென்ட்டா இப்ப இந்த iQOO ZTEN ஸ்மார்ட் போனும் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு நமக்குமே இன்னுமே மோட்டிவேஷனா இருக்கும். இந்த விவோ T4ல இருக்கிறதுலே பிக்கெஸ்டான பேட்டரி குடுத்திருக்காங்க. அதாவது 7300 mAh பேட்டரி. இதுக்கு 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த iQOO ZTENல தான் இந்த 7300 mAh பேட்டரி குடுத்திருந்தாங்க. ஸோ அதே சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான் இந்த விவோ T4லயும் குடுத்திருக்காங்க. சேம் இந்த iQOO ZTEN ஸ்மார்ட் போன்ல இருக்க அதே ஃபீச்சர் தான் இருக்கனால, நம்ம சார்ஜிங் டைம் வந்து 0 to 100% வந்து ஒரு 1 1/2 ஹவர்ஸ்ல வந்து இந்த iQOO ZTEN ஆச்சு. ஸோ அதே மாரி தான் இந்த விவோ T4ம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம கேம் BGMI கேம் வந்து 1 ஹவர் வரைக்கும் கன்டினியூஸா விளையாண்டப்ப 5% தான் இதோட சார்ஜ் இறங்குச்சு. அண்ட் கன்டினியூஸா இந்த ஸ்மார்ட் போன் நம்ம யூஸ் பண்ணப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜா ஒரு 3 டேஸ் வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் சஸ்டெயின் ஆச்சு. இவ்ளோ பெரிய பேட்டரி குடுத்துருக்காங்களே, இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வெறும் 199 கிராம்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் திக்னஸுமே வந்து 7.89 திக்னஸ்ல தான் குடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பொறுத்தவரைக்கும் அப்படியே அதே டிசைன் தான். இந்த iQOO ZTENஓட டிசைன் தான். அந்த பெரிய கேமரா மாடியூல் எல்லாமே வருது. ஆனா அந்த பேட்டர்ன் மட்டும் தான் மாறுது. கலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் ஆப்ஷன்ல குடுக்குறாங்க. ஜஸ்ட் பேட்டர்ன் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த விவோ T4 ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, சேம் இந்த iQOO ZTENஓட ஃபீச்சர்ஸ் தான் குடுத்திருக்காங்க. அதாவது 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. வித் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 5000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவல் இருக்கு. ஆனா அது வந்து லோக்கல் பிரைட்னஸ் லெவல் தான். நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். பட் வந்து நீங்க சன்லைட்ல அதாவது அவுட்டோர்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தான் வந்து இன்கிரீஸ் பண்ணி காட்டுது. சேம் நம்ம இந்த iQOO ZTEN வீடியோலயே வந்து நம்ம கிளியரா போட்டிருந்தோம். அண்ட் இதுல வந்து டிராப் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேவோட ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த விவோ T4 ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அதே ப்ராசஸர் தான். ஸோ 7S Gen 3 ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோரிங்கும் 8,20,000க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்கு. பட் இந்த ப்ராசஸர்ல வந்து நமக்கு 90 FPS சப்போர்ட் குடுக்கல. ஸோ சேம் இந்த iQOO ZTEN வீடியோல சொன்ன அதே கதை தான். இதுல வந்து 60 FPS சப்போர்ட் தான் குடுத்திருக்காங்க. அப்டேட்ல வந்து 90 FPS வந்து வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 7S Gen 3 வந்து 90 FPS சப்போர்ட் பண்ற நல்ல ப்ராசஸர் தான். ஆனா இவங்க குடுக்காம விட்டது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கு. மத்தபடி இதுல வந்து மல்டி டாஸ்கிங்க்கு, ஓரளவு ஆவரேஜான கேமிங்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. அண்ட் இதுல வந்து LPDDR4X RAM குடுத்திருக்காங்க. UFS 2.2 குடுத்திருக்காங்க. ஆனா வந்து இதுல UFS 3 குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே பெட்டர்மென்ட்டா இருந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணல. அதாவது இந்த iQOO ZTEN கேமிங்லாம் விளையாண்டப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்டிங்கே ஆகல. அண்ட் தெர்மல் மேனேஜ்மென்ட்காக 7800 ஸ்கொயர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிராஃபைட் ஷீட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்ட் கூலிங்கா இருக்கும். நீங்க கேமிங் விளையாடும்போதும், சார்ஜ் போடும்போதும் நீங்க எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் அதே மாடியூல் தான். அந்த மாடியூல் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ரியர் சைட்ல வந்து டுயல் ரியர் செட்டப் தான் குடுத்துருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சோனியோட சென்சார்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா வெறும் 2 மெகா பிக்சல் தான் சும்மா பேருக்கு. அல்ட்ரா வைட் குடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டர்மென்ட்டா இருக்கும். அண்ட் 3வதா வந்து ஐஆர் பிளாஸ்டர் குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் ஃபிளாஷ் லைட் குடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த iQOO ZTENல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஓரளவு ஆவரேஜான அவுட்புட் குவாலிட்டி தான் நமக்கு வந்து குடுத்திருக்கு. ஸோ சேம் இந்த விவோ T4லயும் அதே அவுட்புட் குவாலிட்டி தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, IP65க்கான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் குடுத்திருக்காங்க. அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. Wi-Fi 6 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 குடுத்திருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவோ T4லயும் சரி, இந்த iQOO ZTENலயுமே வந்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குடுக்கல. மோனோ ஸ்பீக்கர் தான் குடுத்திருக்காங்க. ஸோ மோனோ ஸ்பீக்கர பொறுத்தவரைக்கும் இதோட குவாலிட்டி ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு. அண்ட் NFC சப்போர்ட் குடுக்கல. SD கார்ட் சப்போர்ட் குடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான்.
இந்த Vivo T4ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அப்படியே அந்த iQOO Z10ஓட காப்பி கேட்டா தான் இருக்கு. ஸோ பிரைசிங் மட்டும் மாறவா போகுது? அதே இந்த பேஸ் மாடல் 20,000க்கும் ஹையர் வேரியன்ட் வந்து 26,000க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. So நீங்க Amazonல வாங்கணும்னா இந்த iQOO Z10 வாங்கிக்கலாம். அதுவே இந்த Flipkartல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த Vivo T4 வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பெட்டர் கார்ட் ஆஃபர்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க iQOO Z10 இல்லன்னா Vivo T4 வாங்கிக்கோங்க. ஸோ இந்த Vivo T4ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி நல்லா இருக்கு அண்ட் டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ஸோ பேட்டரிக்காக கண்ண மூடிட்டு இந்த Vivo T4 சரி, இல்ல இந்த iQOO Z10 நீங்க வாங்கிக்கலாம். மித்தபடி கேமிங் வந்து சுமாரா தான் குடுத்துருக்காங்க. அண்ட் இது கேமரா குவாலிட்டியுமே வந்து ஆவரேஜா தான் இருக்கு. பட் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்ல வேணும்னு நெனச்சீங்கன்னா, iQOOலயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. iQOO Neo 10R தான். இதுல வந்து 8s Gen 3 ப்ராசஸரோட குடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸருமே கேமிங்க்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 தான். நீங்க இப்ப Amazonல இந்த iQOO Z10 வாங்க போறீங்களா? இல்ல Flipkartல இந்த Vivo T4 வாங்க போறீங்களா? இல்ல இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வாங்கலையா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.